இப்போ இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படகுல வந்து போகிற மாதிரி ஒரு ஜெமினி கணேசனும் காஞ்சனாவும் அந்த பாட்டுக்கு ஆடியிருப்பாங்க, டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டெலாம் யூடியூப்பில் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற வந்து இந்த 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு, இந்த 90 கிட்ஸு இவங்கெல்லாம் அந்த பாட்டெல்லாம் போய் பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதை விட 100 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக அந்த ஒரு வெக்கமாக பாடி ஆடுறது, ஒரு காதல் காட்சியில் எப்படி நளினம் காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரசம் இல்லாமல் அதான் ரொம்ப முக்கியம். காஞ்சனா ஏன் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னு, காஞ்சனா பிரபலமாக வந்து கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலே இருக்கும்போது நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையை பற்றி யோசிக்கலை. அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகலான்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க சொத்து எதுவுமே அவங்க கையில் இல்லை. அவங்க சொத்து எதுவுமே அவங்க கையில் இல்லைங்கிறது அவங்க உணர்றதுக்கே பார்த்திங்கன்னா 30-35 வயசு ஆகுது. ஏழுமலையா, நீ இந்த சொத்தை எனக்கு மீட்டு கொடுத்தீங்கன்னா உனக்கே நான் தானமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சொத்து வந்து காஞ்சனாமியார் கைக்கு வந்துருச்சு. அந்த சொத்தை அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அவங்க தானப்பத்திரம்னு சொல்லுவாங்க, தானமாக வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் சொத்து காஞ்சனாக்கு மறுபடியும் வந்துருச்சுன்னு தெரிஞ்சு பல கோடீஸ்வரர்கள், பல நீங்கள் ஏவிஎம் சரவணன் சாருடைய டெத்துக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார், ஆடி கார், BMW கார், அது இதுன்னு வந்தாங்க. பாடி கார்ட்ஸ் அவங்களோட வந்தாங்க. டெத்துக்கு எதுக்கு பாடி கார்ட்ஸ்னு எனக்கு தெரில, வந்தாங்க. ஆனால் காஞ்சனம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோவில் வந்து இறங்கினாங்க. ஒரு தள்ளாடி தான் நடந்து போனாங்க. காஞ்சனம்மாவோட வாழ்க்கை ஒரு பாடம். எப்படின்னா, ஒரு ஹேர் ஹோஸ்டஸாக இருந்தவங்க, விமானத்திலே பிறந்தவங்க, இன்றைக்கி வந்து பாருங்கள் ஒரு ஷேர் ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மோடு இருந்திருக்கான ஒரு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகை அப்படின்னா அதில் காஞ்சனாவையும் சொல்லலாம். காதலிக்க நேரமில்லை படத்தில் தான் அறிமுகமானாங்க. பல கோடி சொத்துகளுக்கு அதிபதி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போது சேராட்டோவில் தான் போயிட்டுருக்காங்க, எங்கே போனாலும் வந்தாலும் சரி. குறிப்பாக டி நகரில் திருப்பதி தேவஸ்தானுக்கு சொந்தமான ஒரு கோயில் இருக்குது, சமீபத்தில் கட்டினாங்க. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா 100 கோடி மதிப்புள்ள அந்த இடத்த வந்து காஞ்சனா தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லோருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார், அவங்களோட பின்னணி என்ன? தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகை மட்டும் இல்லை, மறக்க முடியாத நடிகைனா காஞ்சனாவை சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான நடிகை, அதாவது ரொம்ப ஒரு பண்பட்ட நடிகைன்னு நம்ம சொல்லலாம். காஞ்சனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஹோஸ்டஸாக வேலை பார்த்தாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 1965 விமானம் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். விமானத்தில் ஏர் ஹோஸ்டஸாக வேலை பார்க்குறவங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, அவங்க வந்து அந்த பேசுகிறது, வணக்கம் வைக்கிறது, அந்த பண்பாக நடந்துக்கிறது, ஒரு விமான பணிப்பெண். அதான் பல பேருக்கு ஏர் ஹோஸ்டஸ்னால் என்னன்னு தெரியாது. விமான பணிப்பெண், விமான பணிப்பெண் அப்படின்னா அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பிரமிச்சு பார்ப்பாங்க, அன்றைக்கி யார் விமானத்தில் போயிருக்கா. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவங்க விமானத்தில் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாங்க, ஏர் ஹோஸ்டஸாக வேலை பார்த்துருக்குறாங்க. ஸோ இப்படி இந்த காஞ்சனா அவர்கள் வந்து ஸ்ரீதர் சாரால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. காதலிக்க நேரமில்லை படத்தில் தான் வந்து காஞ்சனா வந்து முதல்ல அறிமுகமாகறாங்க. முத்துராமனுடைய ஜோடி அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வெற்றி படம், அதிரி புதிரி வெற்றி படம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு வெற்றி படம். அந்த காதலிக்க நேரமில்லை அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இது வரைக்கும் எடுக்க முடியல, அப்படி ஒரு காமெடி படம். இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை யாராலையும் நெருங்க கூட முடியல, அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான படம் காதலிக்க நேரமில்லை. அந்த படம் உருவான கதையே ஒரு சுவாரஸ்யமான கதை. ஸ்ரீதர் சார் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர். அதாவது இந்த புராண படங்கள் அப்படி இப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. அந்த வசனங்களே பார்த்திங்கன்னா, நாதா எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்கள் நாதா அப்படிங்கிற பேசிகிட்டு இருந்த காலத்தில் ஒரு எப்படி சோஷியல் படங்கள் எடுக்க ஆரம்பித்தது வந்து ஸ்ரீதர் சார் தான். ஸ்ரீதர் சார் வந்து எப்படின்னா, கல்யாண பரிசு, நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சிருக்கும் வரை, சுமைதாங்கி, இப்படி அவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர அழுத்தமான படங்களாக இருக்கும். அதாவது அந்த இறுக்கமான அந்த கதை, அது ஒரு மனசை பாதிக்கிற மாதிரி படங்களாக இருக்கும். ஒரு படத்தை தியேட்டரை முடித்து அந்த படத்தை விட்டு வெளியில் போகும்போது இப்படி என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசே பாரமாக இருக்கும். அந்த மாதிரி படங்களை தான் ஸ்ரீதர் சார் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தார். ஸ்ரீதர் சாருடைய நண்பர் ஸ்ரீதர் கோபு, அதாவது வந்து சித்ராலயா கோபுன்னு சொல்லுவாங்க அவர் வந்து எப்படின்னா, ஸ்ரீதர் சாரும் சித்ராலயா கோபுவும் செங்கல்பட்டில் வந்து ஒன்றா வந்து ஸ்கூலில் படித்தவங்க. பல வருடங்களாக வந்து நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. ஸ்ரீதர் சார் சினிமாவில் இயக்குனர் ஆனதுக்கப்புறம் சித்ராலயா கோபு சார், அதாவது ஸ்ரீதர் கோபு, அவர் வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களாக வந்து ஸ்ரீதர் சாரோடையே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எல்லா படங்கள்லையுமே வந்து சித்ராலயா கோபு சார் வந்து இருந்திருக்கிறாரு.
அவருமே பிற்காலத்தில் நிறைய படங்கள், காமெடி படங்கள்லாம் இயக்கம் பண்ணியிருக்காரு. சித்ராலய கோபு சார் இப்பயும் இருக்காரு, இப்போ உயிரோடு இருக்காரு, நல்ல உடல் நலத்தோடு இருக்காரு. அவர் வந்து ஸ்ரீதர்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசக்கூடிய ஒரு நண்பர். ஸ்ரீதருக்கு எதா இருந்தாலும் ஒரு கருத்து விவாதம்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்ரீதர் சார் அப்படின்னும் போது பயங்கரமான ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு டைரக்டர், ட்ரெண்ட் செட்டர். அவரெல்லாம் யாருமே அவ்வளோ பக்கத்தில் ஈஸியாக நெருங்கிட முடியாது, அவர்கிட்ட யாரும் அவ்வளோ சுலபமாக பேசிட முடியாது. அந்த காலகட்டங்களில் பல விதமான கருத்துக்கள் விவாதங்கள் வந்து ஸ்ரீதர் சாரும் சித்ராலய கோபு சாரும் தான் பேசுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பீச்சுக்கு போயிருக்காங்க. 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அந்த நட்பு வந்து கடைசி வரைக்குமே இருந்துச்சு. பீச்சில் ஒரு நாள் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் கோபு சார், சித்ராலய கோபு சார் சொல்லியிருக்காரு, ஸ்ரீதர் நீ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமான படங்கள், ஒரு மன அழுத்தம் கொடுக்க படங்கள், ரொம்ப சென்டிமெண்ட்டான படங்களே தொடர்ந்து எடுக்கிறியே, நீயே ஒரு காதல் அதை கலந்த ஒரு நகைச்சுவை படம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது, ஒரு இன் அண்ட் அவுட் நகைச்சுவை படம் ஒன்று பண்ணால் என்ன, வேறு மாதிரி இருக்குமே, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பேசியிருந்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, அப்படி ஒரு கதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்திங்கன்னா விவாதம் பண்ணி பேசி 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 பேசி, அதாவது ஒவ்வொரு சீனும் காதலுக்கு நேரம் இல்லையில அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி இருக்கும். அந்த நாகேஷ் காமெடி, அந்த பாலையா காமெடி, ஆஹா அந்த மாதிரி சச்சு எல்லாம் அது வேறு மாதிரி படமாக இருக்கும். அந்த பேரே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரவிச்சந்திரன், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முத்துராமன், காஞ்சனா, எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அந்த படத்தில் உள்ள மியூசிக், அந்த விஸ்வநாதன் வேலை வேண்டும், அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டை கிளப்பிச்சு அன்னைக்கு. ஸோ அந்த படம் உருவான கதை அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பட்டி டிங்கரிங் பண்ணி அந்த கதை வந்து காமெடி கதையாக, அவுட் அண்ட் அவுட் காமெடி கதையாக வந்து உருவாக்கிட்டார் ஸ்ரீதர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னும் போது அதில் வந்து ரவிச்சந்திரன் நடிக்க வைக்கலாம், அப்புறம் முத்துராமனை நடிக்க வைக்கலாம், நாகேஷ், பாலையா எல்லாரையுமே தேர்வு செஞ்சுட்டாங்க. சச்சுலாம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முத்துராமனுக்கு ஒரு புதுமுகத்தை பேரா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஸ்ரீதர் சார் வந்து நினைக்கிறார். ஸ்ரீதர் சார் நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கார். நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரை கூட பார்த்திங்கன்னா வெந்நீராடை படத்தில் ஸ்ரீதர் சார் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த மாதிரி புதுமுகங்களை அறிமுகப்படுத்தல ஸ்ரீதர் சார் ஒரு பெரிய ஒரு பேர் உண்டு. ஸோ அப்படி ஒரு நல்ல புதுமுகம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு காதல் கதை, ஒரு காமெடி கதைன்னும் போது ஒரு புதுமுகம் ஹீரோயின் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தேடுறாங்க. பல ஃபோட்டோஸ் வருது. அப்போல்லாம் ஆல்பம் தான், பெரிய பெரிய ஆல்பங்கள்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஆல்பத்தை பிரித்து பார்த்தா வேறு டிசைனான ஃபோட்டோஸ் இருக்கும். அதை பார்ப்பாங்க. ஏதாவது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வர வச்சு பார்ப்பாங்க, நடிக்க சொல்லி பார்ப்பாங்க. அப்படி தான் ஆடிஷன்ஸ்லாம் அப்போ நடக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து இந்த படத்துக்கு, இந்த காஞ்சனா கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணி பார்த்துருக்குறாங்க, கூப்பிட்டு பார்த்துருக்குறாங்க, டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து ஸ்ரீதர் சார் மனசில் வந்து சரியாக ஒரு ஹீரோயின் அமையலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் ரொம்ப பாப்புலர். ஸ்ரீதர் சாரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹிந்தி படங்கள் பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பா வந்து ஸ்ரீதர் சாரோட உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்காரு, தெரியும் எல்லாருக்குமே. அப்படி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் ஸ்ரீதர் சார் ஷூட் பண்ணும்போது ஹெலிகாப்டரில் வருவாங்களாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரபலமான நடிகர்கள்லாம் ஹெலிகாப்டரில் வந்து ஸ்ரீதர் சாரோட லொக்கேஷனில் லேண்ட் ஆகி ஸ்ரீதர்ஜி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி மரியாதை பண்ணி எங்களுக்கு ஒரு படம் பண்ணுங்க. அப்படி சில இயக்குனர்கள், சில படைப்பாளிகள் அப்படி இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய ஒரு பேர் புகழோடு இருந்தவர் தான் ஸ்ரீதர் சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேயில் ஒரு ஹிந்தி படம் பண்ணுறதுக்காண்டி இந்த படத்தில் இந்த படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து செலக்ட் ஆகாமல் இருக்கிற சூழ்நிலையில் ஸ்ரீதர் சாரும் பார்த்தீங்கன்னா சித்ராலயா கோபு சார் 2 பேருமே பாம்பேக்கு வந்து விமானத்தில் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி விமானத்தில் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, காஞ்சனா அவர்கள் வந்து ஏர் ஹோஸ்டஸாக இருந்தாங்கன்னு. அவங்க வந்து இப்படி போய் அந்த பணிவிடைகள் செய்கிறது தானே, ஏதாவது தண்ணி வேணுமா அது இதுன்னு கேட்கும்போது ஸ்ரீதர் சார் வந்து இவங்க காஞ்சனாட்ட வந்து கேட்டிருக்காரு, ஒரு கிளாஸ் வாட்டர் கிடைக்குமா அப்படிங்கிறது இங்கிலீஷில் கேட்டிருக்காரு. கேன் ஐ கெட் அ கப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. தண்ணி வேணுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ் தெரியுமா, தமிழா அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழ் நல்லா பேசுவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் வந்து காஞ்சனா வந்து ஸ்ரீதர் சாருக்கு அறிமுகமாயிருக்காங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. சும்மா 2 வார்த்தைகள் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. போகிறது வருது பாம்பே ஃப்ளைட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார் ஸ்ரீதர் சார். கோபு சார்கிட்ட சொல்லியிருக்காரு, கோபு இது நல்லா இருக்குல்ல, இந்த பொண்ணு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது, நடிக்க கேட்போமா, ஏர் ஹோஸ்டஸ் வேறு, அது ஏர் ஹோஸ்டஸை நடிக்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆயிரும், பண்ணலாமா கேட்போமா அப்படின்னு கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தடவை வந்து அப்படி போகிறவங்கள கிராஸ் பண்ணவங்கள விமானத்தில் தான் கிராஸ் பண்ணவங்களுக்கு இங்கே வாங்க கொஞ்சம் பேச முடியுமாம்மா அப்படின்னா, சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. நான் வந்து டேரக்டர் ஸ்ரீதர் அப்படின்னா தான் அவங்களுக்கே இப்போ இவர் ஸ்ரீதர்னே தெரிஞ்சிருக்கு. சார் ஸ்ரீதர் சார், டேரக்டர் ஸ்ரீதர் சாரா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம்மா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து காதலிக்க நேரம்லைன்னு ஒரு படம் எடுக்க போகிறேன், அவுட் அண்ட் அவுட் வந்து லவ் அண்ட் காமெடி சப்ஜெக்ட்டு, அது வேறு மாதிரியான ஒரு கதை, அதுக்கு ஒரு புதுமுகம் தேடிட்டு இருக்கேன், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த படத்தில் நீங்கள் ஆப்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து அந்த படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சார் எனக்கு நடிக்கலாம் தெரியாது சார், நான் வந்து இதுக்கு படிச்சுட்டு இங்கே வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ஆல்ரெடி எங்கள் அப்பா வந்து பெரிய தொழிலதிபர் சார், அவர் நஷ்டமாயிட்டார், இன்றைக்கி நான் வந்து சம்பாரித்து தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், அதனால் வந்து எனக்கு சினிமாலெலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. சீதர் சார் சொல்லிடுறாரு, இல்லைம்மா நீங்கள் ஒரு படம் நடிங்க பார்க்கலாம், இது வந்து நீங்கள் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வர வேண்டாம், நீங்கள் படத்தில் நடிங்க அப்புறம் பார்க்கலாம், லீவ் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு சீதர் சார் அப்படின்னும் போது இப்போ இன்றைக்கி சங்கர், மணிரத்னம், பெரிய பெரிய டேரக்டர்ஸ் திடீர்னு ஒருத்தவங்களை கூப்பிட்டா வேணான்னு சொல்லுவாங்களா யாராவது? அந்த மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க காஞ்சனாமா. அந்த காதலிக்க நேரமில்லை படத்தில் நடிக்கும் போதே சீதர் சார் வந்து அவங்கள பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, இந்த அம்மா வந்து பெரிய ரவுண்டு வருவாங்க, வேறு மாதிரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, நிச்சயமாக வந்து ஒரு சினிமா துறையை கலக்குவாங்க இவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த முதல் படத்துலேயே வேறு மாதிரி நடிச்சிருப்பாங்க. நீங்கள் போய் காதலிக்க நேரமில்லை பாருங்கள், அவங்களோட நடிப்பை பாருங்கள், புது முகம் மாதிரியே தெரியாது, அவ்வளோ அற்புதமாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டைட்டில் போடுறதுக்கு அவங்கள கூப்பிட்டுருக்காரு சீதர் சார், வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இவங்க போயிருக்காங்க. போனோடனே அவங்களுடைய உண்மையான பேர் என்னென்னா வசுந்தரா தேவி, உண்மையான பேர் வசுந்தரா தேவி. அப்போ சீதர் சார் சொல்லியிருக்காரு, அவங்க பேர் வந்து வசுந்தரா தேவின்னு படத்தில் போட போகிறதில்ல, நான் வந்து வேறு பேர் போட்டு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க காஞ்சனா மேடம். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லைம்மா வைஜெயந்தி மாலா அவங்களுடைய அம்மா வந்து வசுந்தரா தேவின்னு ஒரு நடிகை, அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, இப்போ உங்களுக்கும் வசுந்தரா தேவின்னு வச்சா குழப்பம் வரும், யார் இது அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வரும், உங்களுக்கு வேற ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காரு சீதர் சார். அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, சார் என்ன சார் ஒரு படம் நடிச்சுட்டு போக போகிறேன், இந்த படத்தோட நான் வந்து நடிக்க போகிறதில்ல, அவ்வளோதான், நீங்கள் வந்து எதுக்கு சார் பேரெல்லாம் மாற்றிக்கிட்டு என்னுடைய பேரே வைங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சீதர் சார் சொல்லியிருக்காரு, இல்லைம்மா உங்களுக்கு உங்களுடைய திறமை தெரியல, ஒரு படைப்பாளியாக ஒரு இயக்குனராக நான் ஒருத்தரை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவேன், நீங்கள் இந்த தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை 4-5 லாங்குவேஜில் இந்திய சினிமாவில் நீங்கள் ஒரு பெரிய ரவுண்டு வருவீங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் இந்த ஹேர் ஹோஸ்டஸ் வேலையெல்லாம் விட்டுருவீங்க, நீங்கள் பாருங்கள் சினிமாவில் ஒரு பிரபல நடிகையாக வருவீங்க, பேர் மாற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி வச்ச பேர் தான் காஞ்சனா. காஞ்சனா அப்படிங்கிற பேர் வந்து அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆனோடனே ஒரே படத்தில் பார்த்தீங்கன்னா யாரா இந்த நடிகை அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து ஒரு பிரபலமான நடிகையாக வந்து காஞ்சனா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சீதர் சார் படங்களே காஞ்சனாவை தொடர்ந்து பயன்படுத்துகிறார். அதாவது சிவந்த மண் அப்படின்ற படம், அது சீதர் சாருடைய படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா காஞ்சனா அம்மாவை நடிக்க வச்சுருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க அந்த பாட்டு வந்து அந்த பாட்டில் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டு பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை அப்படிங்கிற அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு, பயங்கர மேசிவான ஹிட்டு. அந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லேருந்து அழைப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீதர் சார் சொன்ன மாதிரி 180 படங்களில் நடிச்சிட்டாங்க, 4 மொழிகளில் நடிச்சிருக்காங்க, தமிழ், மலையாளம், கன்னடம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, 4 லாங்குவேஜில் நடிச்சிருக்காங்க. 4 லாங்குவேஜ்லையுமே பிரபலமாக நடிச்சிருக்காங்க, பிரபலமான நடிகைங்கிற பேர் எடுத்திருக்கிறாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஆரம்ப காலத்தில் இந்த சீதர் அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் அந்த 65லேருந்து 70க்குள்ளே ஒரு படம் நடிக்கிறாங்க, தெலுங்கில் ஒரு படம் நடிக்கிறாங்க, ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யபாமா அப்படிங்கிற ஒரு ராணி கேரக்டரில் நடிக்கிறாங்க. அந்த படம் பார்த்தவங்க அந்த 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 கதையில் அந்த ராணியாகவே இவங்க இருப்பாங்க. ஒரு கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சாமி கேரக்டர் போட்டு வருவாங்க, அந்த மாதிரி கேஆர் விஜயாக்கெலாம் ரொம்ப ரொம்ப பொருந்தும் சாமி கேரக்டர்லாம், அம்மன் கேரக்டர்லாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ராணி கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் போல். அந்த படம் வந்து யூடியூப்பில் இப்போ இருக்கான்னு தெரில, ரொம்ப பழைய படம், தெலுங்கு படம் வேறு. இப்போ அது வந்து அந்த காலத்தில் பார்த்தவங்க வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பாவே பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, அப்படி ஒரு அற்புதமாக இருப்பாங்க அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்ன தகவல் தான் அது. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, என்னென்னா உத்தரவின்று உள்ளேவா, அதுவும் வந்து ஸ்ரீதர் சார் படம் தான். அந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா காஞ்சனா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து எங்கள் அப்பா உதவியாளராக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப வந்து காஞ்சனாவோட நெருங்கி பழகியிருக்காங்க. இங்கிலீஷில் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்களாம், நல்ல நாலேஜ் வந்து காஞ்சனாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா இந்த டிவி வந்த காலத்தில் ஒளியும் ஒளியும்னு போடுவாங்க. அந்த டைனரா டிவி, சாலிடர் டிவி எல்லாம் அப்போ தான் வருது. இப்போ அதெல்லாம் இருக்கானே தெரில. அந்த காலத்தில் ஒளியும் ஒளியும்னு வெள்ளிக்கிழமை போடுவாங்க. இந்த ஒளியும் ஒளியும்ல பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் காஞ்சனாவோட பாடல்கள் போடும்போது பார்த்து சொல்லுவாங்க, இந்த பட்டத்து ராணி இந்த பாட்டெல்லாம் போடும்போது பார்த்து சொல்லுவாங்க, இவங்க வந்து ஒரு ஹேர் ஹோஸ்டர்ஸ், ரொம்ப பிரமாதமாக வந்து ஸ்டைலிஷாக நடிப்பாங்க, இங்கிலீஷ்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப படித்தவங்க அப்படின்னு வந்து எங்கள் அப்பா சொல்லுவார். அந்த உத்தரவின்றி உள்ளேவால ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா அப்பா நடிச்சிருக்காரு. அதாவது வந்து அந்த படத்தில் நாகேஷோட சேர்ந்து ஒரு காட்சியில் கூட நடிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் காஞ்சனா அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம்.
குறிப்பாக காஞ்சனா அவர்கள் வந்து நடிப்புல கொடிகட்டி பறந்தாலுமே கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்கல அப்படின்னு கேள்விப்படுறோம். எதனால சார் அந்த முடிவு எடுத்தாங்க? இல்லை, திருமணமே பண்ணிக்கல அப்படிங்கிறது என்னங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சாந்தி நிலையம்னு ஒரு படம், அது வந்து ஜெமினி கணேசனோட நடிச்சிருப்பாங்க. அதுலேயுமே ஒரு பாட்டு, அப்போ இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி, அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு படகுல வந்து போகிற மாதிரி ஒரு ஜெமினி கணேசனும் காஞ்சனாவும் அந்த பாட்டுக்கு ஆடியிருப்பாங்க, டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டெலாம் யூடியூப்பில் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற வந்து இந்த 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு, இந்த 90 கிட்ஸு, இவங்கெல்லாம் இந்த பாட்டெல்லாம் போய் பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற நடிகைகள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதை விட 100 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக அந்த ஒரு வெக்கமாக பாடி ஆடுறது, ஒரு காதல் காட்சியில் எப்படி நளினம் காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரசம் இல்லாமல், அதுதான் ரொம்ப முக்கியம், விரசம் இல்லாமல் அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த பாட்டே பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே இயற்கை என்னும் இளைய கண்ணி அந்த பாட்டில் ஹம்மிங் பண்ணி தான் ஆரம்பிப்பாங்க. ஜெமினி கணேசனும் அப்படி தான் ஆரம்பிப்பார், காஞ்சனாவும் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அந்த பாட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காஞ்சனா அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எம்ஜிஆரோட நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நான் ஏன் பிறந்தேன், பறக்கும் பாவை, இதெல்லாம் எம்ஜிஆரோட நடிச்சிருக்காங்க. சிவாஜியோட நடிச்சிருக்காங்க, ஜெமினி கணேசனோட நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற முன்னணி நட்சத்திரங்கள் ரவிச்சந்திரன்லேருந்து முத்துராமன்லேருந்து பல பேரோட வந்து காஞ்சனா வந்து நடிச்சிருக்கிறாங்க. காஞ்சனா நடித்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காங்க. சென்னையை சுற்றி ஏகப்பட்ட சொத்துக்கள், ஏகப்பட்ட வீடுகள், ஏகப்பட்ட நிலங்கள்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு பிரபல நடிகையாக மாறிட்டாங்க. ஒரு ஏர் ஹோஸ்டஸாக இருந்தவங்க வந்து சினிமா துறைக்கு வந்து நிறையா படங்கள் நடிக்க ஆரம்பித்து பல படங்கள் வெற்றி படங்கள். அவங்களுடைய படங்களில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுன்னா அதே கண்கள்னு ஒரு படம், அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சஸ்பென்ஸ் படம், அந்த காலத்தில் வந்த சஸ்பென்ஸ் படம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக இருக்கும் அந்த படம்லாம். அந்த மாதிரி வந்து அவங்களுடைய கேரக்டர்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பாமா விஜயம்னு ஒரு படம், அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனாவுடைய முக்கியமான ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்கள். இப்படி பல படங்கள், காஞ்சனா அப்படின்னா பல படங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். சொத்துக்கள் வாங்கி போகிறாங்க, பல சொத்துக்கள். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரபலமான நடிகை இருக்காங்க. 4 லாங்குவேஜ் சார், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், 4லையும் மாறி 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 இப்போ நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட சொத்து வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அந்த சொத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க நெருங்கிய உறவினர்கள், அவங்க ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவினர்கள். அது யார் அப்படிங்கிறத நம்ம சொன்னால் மற்றவங்க சங்கடப்படுறதுக்கு கூட சூழ்நிலை உருவாகும். அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய உறவினர்கள். அவங்க பேரில் வந்து எல்லா சொத்தையும் வாங்குறாங்க. காஞ்சனா தன் பேரில் எந்த சொத்தையுமே வாங்கிக்கல, எல்லாமே வந்து நம்பிக்கையின் பேரில் குடும்ப உறவினர்கள், அந்த நெருங்கிய உறவினர் பேரில் எல்லா சொத்தையும் வாங்குறாங்க. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா டி நகரில் ஜிஎன் செட்டி ரோடு, அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான ரோடு, ஒரு முக்கியமான ஒரு வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ரோடு. அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 கிரவுண்டு ஒன்று வாங்குறாங்க. அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த அக்காடு ஹோட்டல் இந்த பக்கம் இருக்கும், ரெசிடென்சி ஹோட்டல் இந்த பக்கம் இருக்கும். இதுக்கு 2க்கும் நடுவில் பார்த்திங்கன்னா 8 கிரவுண்ட் இடம் வாங்கி போடுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு உறவினுடைய பேரில் பதியப்பட்டிருக்கு. எந்த சொத்துமே காஞ்சனா பேரில் இல்லை. நீங்கள் கேட்டீங்க காஞ்சனா ஏன் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னு. காஞ்சனா பிரபலமாக வந்து கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலே இருக்கும்போது நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையை பற்றி யோசிக்கலை. அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகலான்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க சொத்து எதுவுமே அவங்க கையில் இல்லை. அவங்க சொத்து எதுவுமே அவங்க கையில் இல்லைங்கிறது அவங்க உணர்றதுக்கே பார்த்திங்கன்னா 30-35 வயசு ஆகுது. காலம் வந்து அப்படியே கடந்து போகுது. எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. கோர்ட்டில் வந்து வழக்காக நடக்குது. கோர்ட்டில் வழக்கு அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷத்தில் முடிஞ்சிட்டா பரவாயில்ல. கிட்டத்தட்ட 30-35 வருஷம் அந்த வழக்கு நடக்குது. ஏன், ரொம்ப சமீபத்தில் தான் அந்த திருப்பதி, நான் சொன்னேன்ல திருப்பதி தேவஸ்தானத்துக்கு இடம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இடம் வந்து ரொம்ப சமீபத்தில் தான், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளே தான் காஞ்சனா அம்மையாருடைய கைக்கு வந்திருக்கு. அந்த கேஸில் ஜெயிச்சிருக்காங்க. பல சொத்துக்கள் கையை விட்டு போயிடுச்சு. ஒரு சில சொத்துக்கள் வந்து வந்திருக்கு அவங்களுக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான ப்ராப்பர்ட்டி 8 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு விலை மதிப்புன்னு போட்டிங்கன்னா 100 கோடி ரூபா, அது அசால்ட்டாக வந்து 100 கோடி ரூபா போகும். ஆனால் அந்த கோர்ட்டுக்குன்னு அலைஞ்சாங்க பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய வழி சார். அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒரு காலத்தில் சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பென்ஸ் காரில் போகிறது என்ன, ஒரு ராயலான ஒரு வாழ்க்கை, நடிகையுடைய வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் பல நடிகைகள் செய்கிற தவறுகள், அது வந்து எப்படின்னா அந்த சம்பாதிக்கிற சம்பாத்தியம்
வாங்குற சொத்துக்கள் நம்ம பேரில் வாங்கப்படுதா, அது முறையாக நம்ம பேரில் பதிவு செய்யப்படுதா, பணமெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறது யாருக்குமே பார்க்கறது இல்லை. சொந்தக்காரவங்கள தான் பல பேர் நம்புகிறாங்க. கூட இருக்கிறவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அம்மா அப்பா இப்படி சொந்தக்காரவங்கள நம்பி தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நடிக்க மட்டுமே செய்வாங்க. அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்படி பல பேர் பார்த்திங்கன்னா சொத்துக்களை இழந்தவங்க நிறைய நடிகைகள் ஏமாந்து இழந்தவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக நடிகைகள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா காஞ்சனா அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களை பல சொத்துக்களை இழந்திருக்கிறாங்க. அதில் மீட்ட முடியாமல் போராடி மீட்டது சில சொத்துக்கள். அந்த வகையில் இந்த 8 கிரவுண்ட் சொத்து அது மீட்னா திருப்பதியில் வேண்டியிருக்கிறாங்க. என்னென்னா, ஏழுமலையா நீ இந்த சொத்தை எனக்கு மீட்டு கொடுத்தீங்கன்னா உனக்கே நான் தானமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சொத்து காஞ்சனாமியார் கைக்கு வந்துருச்சு. அந்த சொத்தை அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அவங்க தானப்பத்திரம்னு சொல்லுவாங்க, தானமாக எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் சொத்து காஞ்சனாக்கு மறுபடியும் வந்துருச்சுன்னு தெரிஞ்சு பல கோடீஸ்வரர்கள் பல தொழிலதிபர்கள் இந்த சொத்தை எப்படியாவது தங்கள் வசப்படுத்திக்கணும்னு காசு கொடுத்து தான், ஏன்னா வாங்க முடியாது, அப்படி ஒரு சொத்து, டாப்பான ஒரு சொத்து, அதை நம்ம எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி பல பேர் போட்டி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் போட்டி போட்டிருக்காங்க. நான் இந்த விலை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கறது போட்டி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே. யாராக இருந்தாலும் என்னென்னா மனசில் ஒரு சபலம்னு ஒன்று வரும். ஒரு சின்னதாக 100 கோடி ரூபா சொல்கிறாங்க, நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு வித்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனால் கொஞ்சம் கூட சபலப்படாமல் அந்த சொத்து நான் வேண்டிக்கிட்டேன் திருப்பதிக்கு, இதை என் கைக்கு திருப்பி கிடச்சிச்சுன்னா தானமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக தானமாக கொடுத்துட்டாங்க. அந்த கோயில் இன்னைக்கு கோயிலாக கட்டிட்டாங்க. பத்மாவதி கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎன் செட்டி ரோட்டில் பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அக்காடு, இந்த பக்கம் ரெசிடென்சி, நடுவில் பார்த்தீங்கன்னா பத்மாவதி கோயில். இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி கும்பிட்டுட்டு போகிற ஒரு கோயிலாக இருக்குது. அதில் காஞ்சனா அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கே தான் டி நகரில் தான், தெருவுலாம் நம்ம சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். டி நகரில் ரொம்ப நெருங்கிய ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தங்கச்சி வீடு ஒன்று இப்படி வந்த ஒரு சொத்து. அது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இருக்காரங்கிட்ட கொடுத்து அதை இப்போ ஃப்ளாட்டாக கட்டி அதில் ஒரு 4 ஃப்ளாட் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை அவங்க கூட பிறந்த தங்கச்சிக்கு இவங்க கொடுத்துட்டாங்க. தங்கச்சி தான் இன்றைக்கி காஞ்சனாவை முழுக்க பார்த்துக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க காதலியோ கையிலையோ எதுலேயுமே நகையெல்லாம் அணியறதில்லை. இல்லாமல் இல்லை, நல்லா கேட்டுங்க, இல்லாமல் இல்லை. பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காஞ்சனா சொத்தை எல்லாம் இழந்துட்டாங்க, ரோட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே உண்மை கிடையாது. ஆட்டோவில் தான் வராங்க இல்லையா சார்? ஆட்டோவில் தான். ஆமாம் சார், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சார், அதாவது கோடிகளில் பணம் சம்பாதிச்சாங்க. அதாவது அவங்க அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்களேன், ஒரு மன வாழ்க்கைக்குள்ளே கூட போக முடியல. கிட்டத்தட்ட ஒரு 30-35-40 வருஷமாக ஒருத்தவங்க கோர்ட்டில் போராடுவாங்க தான் சம்பாரித்த சொத்தை திருப்பி வாங்குறதுக்கு. அப்படி ஒரு போராட்டத்தில் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது ஒரு விரக்தி மனநிலை ஒன்று வரும் சார். அதாவது இந்த காலங்கள் 35லேருந்து பாருங்களேன், இன்றைக்கி அவங்களுக்கு 84 வயசோ 85 வயசாகுது. இந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்களுடைய மனநிலை மட்டும் மாறிக்கிட்டே இருக்காதா? நிச்சயமாக மாறும். முதிர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வயசு ஏற பார்த்தீங்கன்னா எல்லா இல்லற வாழ்க்கையிலிருந்து எல்லா சந்தோஷங்களையும் தொலைச்சு ஒரே நோக்கம் அந்த சொத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடய அவங்க கோட்டுன்னு அலைஞ்சு அவங்க அந்த சொத்து வரும்போது அது வேண்டான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. வேண்டாம், இந்த பட்டு பாரம்பரியமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம், எளிமையான வாழ்க்கை போதும், எளிமையான வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அவங்களுக்கு ஆன்மீக தேடல் வந்துருச்சு. அதாவது ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக ட்ராக் மாதிரி போயிடுவாங்க ஒரு வயசாக ஆக. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காஞ்சனா ஆன்மீக தேடல் ரொம்ப ஜாஸ்தியாகி இறை நம்பிக்கை ஜாஸ்தியாகி பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப எளிமையாக வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க உடுத்துகிற உடை பட்டு உடை கிடையாது, சாதாரண காட்டன் புடவை தான் கட்டுறாங்க, ரொம்ப எளிமையான உடை தான் உடுத்துறாங்க. நகைகள் அள்ளி போட்டுக்கிறாங்களான்னா எதுவும் கிடையாது. சும்மா ரொம்ப சிம்பிளாக ஒரு கார் கூட வாங்கிக்கலையா அப்படின்னு ஒருத்தர் நண்பர் காஞ்சனா அம்மாட்ட கேட்டிருக்காங்க. ஏம்மா உங்களுக்கு தேவை ஒரு சின்ன கார் ஒன்று வாங்கிக்கலாமேம்மா, ஏதோ ஒரு சின்ன ஒரு 7 லட்சம் 8 லட்சத்துக்கு கூட வாங்கிக்கலாமேம்மான்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, தம்பி நான் எங்கே அதிகபட்சம் போகிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், அவ்வளோதான் அதிகபட்சமே இருக்குது. இல்லைன்னா நான் எப்படியாவது இந்த திருப்பதி அங்கே இந்த மாதிரி புட்டபுருத்தி இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு திரும்பி வந்துடுறேன், எனக்கு தேவையில்லை தம்பி. எனக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை, அதுக்கு ஒரு டிரைவர் வைக்கணும், அதுக்கு சம்பளம் கொடுக்கணும், இந்த ஆடம்பரம் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இந்த ஆடம்பரம் கூட எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு அவங்களுக்கு நெருங்கிய ஒரு நண்பர், அவர் பேர் சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் என்கிட்ட சொன்னார். சமீபத்தில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போகும்போது இந்த தகவலும் அந்த நண்பர் சொன்னது தான். யாரோ ஒரு பைக்காரன் காஞ்சனம்மா காலில் இடிச்சிட்டான் போல், கீழே விழுந்து அது ஃப்ராக்சர் ஆகி ஒரு 6-7 மாதம் அது நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா
கோயிலே தான் வந்து ஒரு காஞ்சனம்மா உட்காந்துருப்பாங்களாம். இப்போ பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி 5 மணி கோயில் போனாங்கன்னா கோயில் சாத்துற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்பாங்க போல். பல பேர் வந்து பார்த்துட்டு இது காஞ்சனம்மா மாதிரி இருக்கே அப்படின்னு பக்கத்தில் போய் அம்மா நீங்கள் காஞ்சனம்மாவா அப்படின்னா ஆமாம் காஞ்சனம்மா தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சார் நீங்கள் ஏவிஎம் சரவணன் சாருடைய டெத்துக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார், ஆடி கார், பிஎம்டபிள்யூ கார் அது இதுன்னு வந்தாங்க, பாடி கார்ட்ஸ் அவங்களோட வந்தாங்க. டெத்துக்கு எதுக்கு பாடி கார்ட்ஸ்னு எனக்கு தெரில, வந்தாங்க. ஆனால் காஞ்சனம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோவில் வந்து இறங்குனாங்க. ஒரு தள்ளாடி தான் நடந்து போனாங்க. பட் அதான் சார், இது வந்து ஒரு பாடம். காஞ்சனம்மாவுடைய வாழ்க்கை நம்ம பேசுகிறோம், ஆனால் காஞ்சனம்மாவோட வாழ்க்கை ஒரு பாடம். எப்படின்னா ஒரு ஹேர் ஹோஸ்டஸாக இருந்தவங்க, விமானத்திலே பிறந்தவங்க, இன்றைக்கி வந்து பாருங்கள் ஒரு ஷேர் ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. அதை நம்ம தப்பாக சொல்லலை. அதுதான் வாழ்க்கை என்பது, அதுதான். அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உங்கள் காலகட்டங்களில் இளமையாக இருக்கும்போது சம்பாதிக்கிற சொத்துக்கள் யாராக வேணா இருக்கட்டும், சொந்தம் யாராக வேணா இருக்கட்டும், அந்த யார் பேரையும் நம்ம குறிப்பிட வேண்டாம், எதாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சொத்தோ இல்லை பணமோ அது நம்மளுடைய தேவைகள், கடைசி கால தேவைகளுக்கு நம்ம வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கலைன்னா இந்த மாதிரி கோர்ட்டுன்னு ஏற தான் செய்யணும். அதாவது நீங்கள் வந்து பணம் காசை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. ஒரு தூக்கத்தை கூட நீங்கள் பணம் காசு வச்சு வாங்கிட முடியாது. இதுதான் வந்து உண்மை, இதுதான் வந்து ரியாலிட்டி. கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருக்கார் பார்த்தீங்களா, அதாவது வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு எழுதினார் இல்லையா. அதெல்லாம் வந்து எப்படி இந்த வார்த்தைகள்லாம் யோசித்து எழுதுனான்னு தெரியல. அதான் கவிஞர் அப்படின்னா கண்ணதாசன் தான், அவரை தவிர யாரும் இல்லை. அந்த மாதிரி வந்து அந்த வரிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உண்மையான வரிகள். ஸோ இதெல்லாம் வந்து காஞ்சனம்மாவுடைய வாழ்க்கை. இப்போ கூட நம்ம பேசுகிறோம், நீங்கள் யதார்த்தமாக கேட்குறீங்க. அது ஒரு பாடம் தான், எல்லாருமே அது கற்றுக்கணும். அவங்ககிட்ட இருந்து எப்படி வாழ்ந்தாங்க, இப்போ எப்படி எளிமையாக வாழ கற்றுக்கிட்டாங்கிறதும் ஒரு பாடம் தான். ரொம்ப நன்றி சார். நடிகை காஞ்சனா தொடர்பாக யாருக்கும் தெரியாத பல ஆச்சரியத்தக்க தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.